ஆலங்குடியில நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு செய்தியா மாறணுமா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நியூஸ் 55 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆலங்குடியோட எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதியில் பிரசித்தி பெற்ற வினை தீர்க்கும் ஸ்ரீ வீரமாமுனீஸ்வரர், ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன் கோவில் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயம் அப்பகுதியில் பிரசித்தி பெற்ற ஆலயமாக திகழ்ந்து வரக்கூடிய நிலையில் இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் பல்வேறு புனித தலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை வைத்து பூஜைகளும் ஹோமங்களும் நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை 2ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவடைந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் உள்ள குடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து மங்கள இசை முழங்க கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. பின்னர் கோவில் கலசத்திற்கு சென்று கருட பகவான் வானில் வட்டமிட கோவில் கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதன் பிறகு பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் புனித நீரானது அங்கு குவிந்திருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் அப்பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.